நான் உங்கள் இளங்கோ. இங்கே எங்கே நிற்கிறோம்னா பாம்பனில் உள்ள, அதாவது பாம்பனில் உள்ள வடக்கு கடற்கரையில் நிற்கிறோமுங்க. அது அந்த ஆறுங்க, இது அந்த ரோடு, அந்த தெரியுதாருங்க பாம்பன் பாலம். இங்கிட்டு அந்த ரயில்வே பாலம், அது பஸ் போகிற ரோட்டு பாலம். அப்படியே நம்ம இப்படியே வந்தோம்னா பாருங்க, அது அந்த ஆறு பாரு இப்போ கல் போட்டிருக்காங்கல்ல, இந்த ஆர்பாரு. ஆமாம், இந்த பாருங்க ஆர்பாரு எவ்வளோ அழகாக கட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க. உண்மையிலேங்க இது வந்துக்கிட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி சொல்லி ஆகணுமுங்க. ஒரு காலத்தில் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கடல் அலைகள் அதிகமாக வந்து வள்ளங்கள் லாஞ்சியெல்லாம் வந்து அடைஞ்சு இந்த பாருங்க இப்படி இடங்களில் உடையலுக்கு நேரம் தூக்கி உடஞ்சி ஒன்றுனா போயிடும். ஏகப்பட்ட பொருள் சேதங்கள்லாம் ஏற்படும், மக்கள் சேதங்களும் ஏற்பட்டுருக்குது. இப்போ அதை வந்து கவர்மெண்ட் பார்வைக்கு போய் மிகப்பெரிய ஒரு பேக்வாட்டர் மாதிரி, அதாவது கல் அணை ஓட்டு ஆர்ப்பாருன்னு சொல்லி ஒன்று கட்டி கொடுத்து எவ்வளோ சிறப்பாக வச்சுக்காங்க பாருங்க. இப்போ மக்கள்லாம் ரொம்ப சுமூகமாக தொழில் பார்க்குற மாதிரி, எந்த கடல் அலைகளும் வராத அளவுக்கு தடுப்பு சுவர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதான் கல் அந்த ஆளை வராத அளவுக்கு தடுப்பு சுவர் அமைச்சு, அதே மாதிரி இங்கே இங்கிட்டும் தடுப்பு சுவர் அமைச்சு, தடுப்பு சுவர் அமைச்சு, எந்த ஒரு அலைகளும் உள்ளே வராத அளவுக்கு இயற்கையாகவே போட்டிருக்காங்க பாருங்க. இந்த பாருங்க படகுகளில் எப்படி கரை ஏற்றிருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக கரை ஏற்றி வச்சுருக்காங்க பாருங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சூப்பராக கரை ஏற்றி வச்சுருக்காங்க. ஆமாம், கரையை அப்படியே சும்மா, அதாவது சும்மா பொறுக்க வச்சுட்டு அவங்க வாட்டில் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஆமாம், ரொம்ப அருமையாக பொறுக்க வச்சுருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெட்டுக்கு பாருங்கள், நெட்டு கரையை தான் இருக்கும். எந்த அலையோ எந்த சீற்றமும் இல்லாமல் இயற்கை அப்படி இருக்காருங்க. இது உண்மையிலேயே நம்ம மத்திய சர்க்காருக்கும் நம்ம மாநில சர்க்காருக்கும் நம்ம பாம்பன் மக்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோமுங்க. உண்மையிலேங்க இது ஒரு நல்ல லொக்கேஷன். இதெல்லாம் வந்துக்கிட்டு எனக்கு வந்துக்கிட்டு இப்போ வயசு 60 ஆகுது. இந்த மாதிரி லொக்கேஷனை நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த ஏரியாக்களில் நாங்கள் ஒரு காலத்தில் தொழில் ரொம்ப சிறப்பாக பண்ண ஏரியாக்கள். ஸ்லோன்லேருந்து இங்கே வந்து பருவலை போட்டு இங்கே கொண்டு போடுவாங்க. போட்டு அவங்களாம் அந்த இருக்காருங்க அந்த கல் இருக்குல்ல, அந்த செவுறு மாதிரி கல் இருக்குல்ல, அதெல்லாம் காய போடுவாங்க. இந்த பாருங்க, இப்போ அது பூரா உடம்பு முறைச்சிடுச்சு, அது பூரா துடைச்சி, அது ஒரு கல்லுங்க. அது பூரா ஏன்னா அந்த பாலம் கட்டுறாங்கல்ல, பாலம் கட்டும்போது இந்திரா காந்தி அம்மா காலத்தில் இந்த பாலம் கட்டுறதுக்கு ரெடி பண்ணாங்க. அது ரொம்ப காலமாக கட்ட முடியாமல் கிடந்து அது பூரா அப்படி அதாவது அந்த உயரமாக கல் போட்டிருக்காங்க. அந்த கல்லில் வந்துக்கிட்டு ஒரு காலத்தில் ஸ்டோன்லேருந்து லாஞ்சியை வந்து மீனை பிடிச்சி, அப்போ ஐஸ் இல்லாத காலங்களில் இந்த கல்லுகளில் தான் கருவாடை காயப்போட்டு எடுப்பாங்க. அவங்களும் இங்கே வருவாங்க, நாங்களும் ஸ்டோனுக்கு போயிருக்கோம். நல்ல நிம்மதியாக ஒரு காலத்தில் நாங்கள் தொழில் செஞ்சோம். ஆனால் அப்போ கடல் அலைகள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடல் அலைகள்னால் இந்த ஏரியாக்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மீனவர்களாகிய நாங்கள் ரொம்ப போராடி தான் ஒரு நாள் கடலுக்கு போவோம். நங்கூரம் விட்டுருந்தாலும் நங்கூரத்தை அப்படி எடுத்துக்கிட்டு வந்து கரை அடைஞ்சு நிறையா சேதங்கள் ஏற்பட்டுச்சு. ஆமாம், இது என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த அனுபவங்கள் தான். இப்போ என்னுடைய காலத்திலேயே இப்படி ஒரு சுமூகமான ஒரு சூழலை கவர்மெண்ட் உருவாக்கி கொடுத்துருக்கு. ரொம்ப சிறப்பான ஒரு ஆர்ப்பாருங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க ஆர்ப்பாரு. ரொம்ப சிறப்பான ஆர்ப்பாராக உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சீற்றமான ஏரியா இது. ஆமாம், ரொம்ப கடல் சீற்றமாக உள்ள ஏரியா தான் இப்போ கவர்மெண்ட் இந்த மாதிரி கல்லை போட்டு அணைச்சி கொடுத்துருக்கு. இது ஒரு காலத்தில் ஸ்டோன் போட்டுகள், இந்த பாம்பன் தங்கச்சி மடுத்த போட்டுகள், எங்கள் மூக்குவிலிருந்து வருவோம் தங்கச்சி, அதாவது மங்களா, ரோச் மாநகர், நரிப்பூர்லேருந்து அந்த தொழில் பண்ண ஏரியாக்கள்லாம் இங்கே. அப்போ இங்கே ரொம்ப சீற்றமாக இருக்கும் கடல். இப்போ அதையெல்லாம் மாற்றி ரொம்ப சுமூகமான ஒரு வகையாக கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்துருக்கு. நம்ம தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நம்ம பாம்பன் மக்கள், குறிப்பாக எங்கள் பரதகோள மக்கள், மீனவ மக்கள் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோல் காணொளிகளை நீங்கள் அடிக்கடி பார்க்கணும்னா மிஸ்டர் முக்கையூர் அப்படின்னு சொல்கிற சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் இளங்கோ. மீண்டும் சந்திப்போம். நன்றி.